ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் மயில் வாகனமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம ரேவதி ஒரு பக்கம் வந்து எப்படி வந்து நம்ம இது வந்து அப்பாவோட செயலே இருக்காது, கண்டிப்பாக வந்து இது சித்தி தான் பண்ணியிருப்பாங்க, சித்தி ஏன் வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சித்தியோட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது மாதிரி சித்தி தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து கார்த்திக் ரொம்பவே ஷாக்காயிருது. ஏன் வந்து சந்திரகலா வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி விடு ரேவதி, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் யோசிக்காதுன்னு சொல்லி, இல்லை மாமா இது மாதிரி வந்து எங்கள் சித்தி தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் அத்தைக்கிட்ட சொல்லிக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இதை நாளைக்கு பஞ்சாயத்தில் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி இருந்துட்டு, இல்லை மாமா இதை நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்கிறேன். இல்லை ரேவதி, நான் சொல்கிறத நீ கேளு ரேவதின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்துக்கிட்டு, ஓகே மாமா நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மயில் வாங்கணும் போய் வந்து எல்லா அந்த பார்வதிக்கு சம்மந்தமான ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க. நாளைக்கு பஞ்சாயத்தில் கூப்பிட்றதுக்காக வந்து அந்த ஆளை கூப்பிட்றாங்க. பார்வதியோட முன்னாள் ஹஸ்பண்ட் அவரும் வந்து பஞ்சாயத்து சொல்ல போகிறாரா, இல்லை வந்து பஞ்சாயத்தில் என்ன நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பஞ்சாயத்துக்கு வராமல் போயிடுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகலாவோட கை காட்டினா அவ்வளோதான், க்ளோஸ் அவ்வளோதான்னு சொல்லலாம். ஆனால் வந்து சந்திரகலாவை கை காட்ட மாட்டாங்க. இது வந்து நான் சும்மா தான் நடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நகை யார் கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா சிவனாண்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. சிவனாண்டிக்கு எப்படி இந்த நகை கிடச்சின்னு சொல்லி வரும்போது சந்திரகலா மாட்டிப்பாங்களா இல்லை மாட்ட மாட்டாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.